சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது பெரிய ஆபத்துகளையோ அல்லது வீழ்ச்சிகளையோ ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷ ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை, ராசி பலன் மட்டும் சரியாவா இருந்துரும் அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சிக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால மேஷராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமைகள் இருந்தும் அதிர்ஷ்டம் கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது இந்த மாசத்திலையும் குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான ரிஷபராசியிலே தான் இருக்கார். ஆனா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குரு பகவான் இந்த மாசத்துல நேர்கதியில பயணம் பண்ண போறார். இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா வாய்ப்புகளே கிடைக்காத, யோகங்களே கிடைக்காத, நிறைய பண நெருக்கடியை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணும்போது இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத யோகங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒண்ணா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க கைகளுக்கு கிடைச்சி கை நழுவி போன வாய்ப்புகள் கூட மறுபடியும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பண நெருக்கடியில இருந்தும் பண தட்டுப்பாட்டுல இருந்தும் நீங்க முழுமையா வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட யோகாதிபதியும் குரு பகவான் தான், உங்களோட விரையாதிபதியும் குரு பகவான் தான். அப்படிங்கறதால அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணும்போது நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுலாக்கள் போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்களையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். முக்கியமா குரு பகவான் உங்களுக்கு விரையாதிபதி அப்படிங்கறதால குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறது, புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்துறது, குடும்பத்துல சுப காரியங்களை நடத்துறது மூலமா ஏற்படக்கூடிய விரைய செலவுகள் அப்படின்னு ஒரு சில சுப விரைய செலவுகள் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போயாயோ, நாங்களே அன்றாட செலவுக்கே பணம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம், யார்கிட்ட கடன் வாங்கலான்னு கடன் கொடுக்கறவங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா சுப விரைய செலவுகள் இருக்கும், வீடு வாங்க போறேன், சுப காரியங்களை நடத்த போறேன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் இவ்வளவு காலமும் வக்ர கதியில பயணம் பண்ண காரணத்தால ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும் பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது சமீப காலமா இருந்திருக்கும். பண நெருக்கடியையும் நீங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஒரு சில மேஷராசிக்காரங்க நகைகளை அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழலையும் சொத்து பத்திரங்களை அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழலையும் கூட சமீப காலத்துல தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து சரியா சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியில இருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணுவார். அப்படிங்கிற காரணத்தால இதனால் வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்த பண நெருக்கடி, பண தட்டுப்பாட்டுல இருந்து இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு முழுமையான நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கேயாவது லாக் ஆயிருக்கு அப்படின்னா அந்த லாக் எல்லாமே ஓபன் ஆகி உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். இன்னும் சொல்ல போனா வரவே வராது, அவன்லாம் நம்மகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரவே மாட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் கூட எதிர்பாராத சமயத்துல இந்த பிப்ரவரி மாதம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்க கைகள்ல பண புழக்கமும் தாராளமா புழங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த பணத்தை சேமிச்சிடலாம், நம்ம சேமிச்சு ஏதாவது சிறப்பா செஞ்சுக்கலாம், நிலங்கள் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா உங்களால செய்யவே முடியாது. இன்னும் சொல்ல போனா குரு பகவான் உங்க ராசிக்கு விரையாதிபதி அப்படிங்கறதால எத்தனை லட்சம் உங்க கைகளுக்கு வந்தாலும் சரி அத்தனை லட்சமும் விரைய செலவாகி போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த செலவுகள் மருத்துவ செலவுகளாகவோ அல்லது வேற ஏதாவது அசுப செலவுகளாகவோ இருக்காது, முழுக்க முழுக்க சுப செலவுகளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சொந்த பந்தங்களோட சுப காரியங்கள், அப்படி இல்லைன்னா உங்க குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய சுப காரியங்கள், உங்களுக்கே நடக்கக்கூடிய சுப காரியங்கள், இது எதுவுமே இல்லை அப்படின்னா சுற்றுலாக்கள் போறது, குடும்ப சுற்றுலாக்கள், இன்ப சுற்றுலா
சுற்றுலாக்கள், சொந்த பந்தங்களை தேடி போறது, நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா கட்டாயமா இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விரைய செலவுகள், அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகள் சம்பந்தமான கல்வி செலவுகள் கூட இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த பிப்ரவரி மாசத்துல இன்னொரு சிறப்பான சம்பவத்தை பார்க்கும்போது, உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவானும் இந்த மாசத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். முக்கியமா தற்சமயம் மிதுன ராசியில உட்கார்ந்து இருக்கிற செவ்வாய் பகவான் பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே பயணம் பண்ணுவார். பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது எப்பவுமே சிறப்பான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அமைப்பு கண்டிப்பா ஜாதகருக்கு மன தைரியத்தை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன தெளிவை கொடுக்கும். அதே சமயம் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணும்போது உங்களுக்கு தவிர்க்க முடியாத கோபம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த கோபத்தாலேயே மேஷராசி அன்பர்கள் ஒரு சில இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் சொந்த பந்தங்களை இழக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில மேஷராசி அன்பர்கள் உங்களோட கோபத்தாலேயே தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு சில திடீர் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கும் கூட இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த மாதத்துல உங்களோட கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களோட நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் கோபத்தை காட்டாதீங்க. நீங்க கோபத்தை காட்டும் போது அவங்க எதிரியா மாறுறதுக்கும் துரோகியா மாறுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் சொல்ல போனா உங்க கூட இருக்கிறவங்களை நீங்களே எதிரிகளா மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முக்கியமா உங்க கூட இருக்கிற எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் எதிர்பார்க்காதீங்க. அடுத்ததா இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணுவார் அப்படிங்கறதால சிறப்பான பண வரவையும் கொடுத்து மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செலவுகளையும் குரு பகவான் கட்டாயமா கொடுப்பார். அதே சமயம் உங்களுக்கு தனாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த பிப்ரவரி மாசத்துல ராகு பகவானோட இணைஞ்சி உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால மேஷ ராசி அன்பர்கள் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும், வேலை பார்க்கிற இடங்கள்ல விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும், திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா மின்சாரம் சம்பந்தமான விபத்துக்கள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறது மூலமா ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அது மூலமா சந்திக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் அப்படின்னு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமா இருக்க போகுது. இரண்டு கூடையவன் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12இல் வந்து அமரும் போது, அதுலயும் முக்கியமா ராகுவோட சேர்ந்து அமரும் போது தேவையில்லாத விபத்துக்களையும் ஏற்படுத்துவார். குடும்ப வாழ்க்கையிலையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கட்டாயமா ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. நீங்க சரியா போய்கிட்டு இருந்தாலும் சரி, எதிர்த்தால வாரவன் உங்க மேல கொண்டு விட்டுட்டு உங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். இது மூலமா உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள், இழுபறிகள், சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த பிப்ரவரி மாசத்துல கட்டாயமா ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.